வென்றவனுடைய பெருமைதான் உயர்ந்தது என்பதுதான் நீத்தார் பெருமைன்னு சொல்லுவான். இந்த 4 பாடல் அதில் கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், இந்த 4ம் பாயிரக்கருத்து, பாயிரங்கள். இந்த 4 அதிகாரத்தையும் யார் ஒருவன் படிக்கின்றானோ, படித்து அதை உண்மை தெரிகின்றதோ அவன் நிச்சயம் நீத்தார் பெருமை கூறியவனாகிறான். 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்தபின், பாயிரத்தினோடு பகர்ந்த பின் பூயருத்தர் வாயிற்கு நூலளவோ மண்ணும் தமிழ் புலவராய் இயற்கை விட்டுக்கலான்னு. பாயிரத்தினோடு பகர்தல், 1000 என்பது எதிர்க்காமல் வரலாம். பாயிரத்தினோடு பகர்ந்த பின், பாயிரம் என்பது கடல். இந்த 4 அதிகாரம் கடல். இந்த அதிகாரத்துடைய இயல்பு, இயற்கையின் இயல்பு, இயற்கையால் தோற்றுவிக்கப்பட்ட உயிரினங்கள் இயல்பு, எல்லாவற்றையும் சுருக்கமாக மழைக்கு உள்ள காரணம் மழைநீர் தான். உலகத்துக்கு தாய் மழைநீர். மூலப்பொருளாகிய ஒன்று அது கடவுள் வாழ்த்து. பிறகு வந்தது மழைநீர். மழைதான் இந்த உலகத்துக்கு தாய் என்று சொன்னான். அதை அறிந்த மக்கள் நீத்தான். இப்ப அதே மழைநீர் தான் உள்ளே அமிர்தமாக சிந்தும். அதே மழைநீர் தான் உள்ளே சுக்கில சுரோனிதமாயிருக்கும். இதே மழைநீர் தான் அமிர்தமாக மாறும். அதான் சொல்ல, வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணரப்பாற்றான் வள்ளுவன். இதை அறியாமல் ஒருவன் தொடர்பு மேற்கொள்ள முடியாது. அப்ப நீத்து போக வேண்டும். அந்த நீத்தார் பேர் இந்த ரகசியங்கள்லாம் அது அடங்கி இருக்கும். அடுத்தது அரண் வலியுறுத்தல் இருக்கும். 4 அதிகாரம். இந்த விஷயத்தை தெரிந்துதான் வள்ளுவன் அது உயர்ந்தவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வகையா புரிந்து அதை தெரிந்து கொண்டவன் தான் பெருமைக்குரியவன், நீத்தார் பெருமை அப்படின்னா. பாடலோட இயல்பு ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவுன்னா. உண்மையறிந்து முறையோடு, ஒழுக்கம் என்பது கட்டுப்பாடு, அறிந்து இயல்பு உடல் கூறு அறிந்து அதோடைய இயல்பு அறிந்து பட்னி போட்டு கொள்ளுவதா அல்ல சாப்பிடுவதா? பட்னி போட்டு கொண்டால் செத்து போவான், சாப்பிட்டா காமம் வந்துடும். இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது புரிந்து அது உப்பு இல்லாமல் சாப்பிடணும். உப்பு இல்லாமல் சாப்பிடும்போது தான் அந்த ஒழுக்கம், அதுக்குரிய ஒழுக்கம், அதுக்குரிய நெறிமுறையே என்று அர்த்தம். ஒழுக்கம் என்பது கட்டுப்பாடு, நெறிமுறை என்று பொருள்படும். அதுக்குரிய ஒழுக்கத்தில் இருந்து ஒழுக்கத்தை நீத்தார் பெருமை, அதோடைய பெருமை முறை அறிந்து வகையை தொகை அறிந்து உண்மை பொருள் அறிந்து துறவு மேற்கொள்ளவும் ஒழுக்கத்தை நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. பணுவல்னா நூல். விழுமிய பொருள்கள், மேலான ஒரு பொருள் எதுனா மேலான செய்கை அல்லது பொருள், மேலான பொருள் இது போன்ற ஞானிகள் பெருமையை பேசுவதுதான். ஞானிகள் பெருமையை பேசுவதே நூலின் பெருமையாகும். அது மாதிரி யாரும் சின்ன விஷயம் அல்ல. ஒருத்தன் தொடர்பு மேற்கொள்ளலாம், வேறு காய்வு கட்டி சுத்தலாம். இங்கே அந்த வருஷம் அங்கே நடக்காது. ஒவ்வொரு உயிர்களின் இயல்பு என்ன, அதோடைய தோற்றம் என்ன, அதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கை 100 1000 இயல்பினதாய். இதை தெரிந்து கொள்ளாதவனுக்கு என்ன இருக்கு? இங்கே புரிந்து கொண்டவன் தான் அது தொடர்பு மேற்கொள்ள முடியும். அவன் பெருமையை போற்றி புகழ்வதே முதல் பாடல். நூலின் பெருமை. பணுவல் நூல். நூலுக்கு என்ன பெருமைன்னா பெரியோரை புகழ்ந்து எழுதுவதுதான். அடுத்து சொன்னான், அவங்க பெருமையை அளந்து சொல்ல முடியுமான்னா, ஏதி அளந்து சொல்ல முடியும்? சின்ன விஷயமா? எத்தனை பெரிய மன்னனா இருந்தாலும் சரி, அவன் செத்தே ஆக வேண்டும். இவன் சாக மாட்டான், சாகாத வரம் பெற்றவன். அவன் பெருமை அளந்து சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. நூலுக்கு சொன்னார், இது போன்ற பெரியோர்கள் பெருமையை புகழ்ந்து எழுதுவதும் பேசுவதுதான் நூலின் பெருமை. அதான் துணிவுன்னு சொல்லிடுவான். அவர் பெரியவர்களை புகழ்ந்து பேச முடியுமாண்ணா? உன்னால முடியுமா? புகழ்ந்து பேச சின்ன விஷயமா? உன்னால் ஒழிக்க முடியுமா ஆசையை? உன்னால் ஒழிக்க முடியுமா அரிசுவை? உன்னால் பட்டினி கிடக்க முடியுமா? எதிலிருந்து நீ விடுபட உன்னால் முடியும். ஆகவே அவன் பெருமையை அளந்து சொல்ல முடியாது. துறந்தார் பெருமை துணை கூறின். துணை என்பது அளவு கூறுதல். துறவு மேற்கொண்டவன் பொருளறிந்து, உண்மை பொருள் அறிந்து துறவு மேற்கொள்ளினார். துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்தி இறந்தாரை எண்ணி கொண்டுட்டான். இது வரலும் பிறந்திருந்தவனை கணக்கெடுக்க முடியுமான்னு கேட்டான். யார் முடியும்னா கணக்கெடுக்க முடியாது போல
பெரியவங்களோட பெருமையை அளந்து சொல்ல முடியாதுன்னா அவ்வளவு உயர்ந்த பெருமை அந்த பெரியவர்கள் பெருமை. துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்தி இறந்தாரை எண்ணி கொண்டற்று. அப்ப அவங்களோட இயல்பு எப்படி இருக்கும்னா, அவன் ஞானினா என்ன செய்வானா, இருமை. மூன்றாவது பாடல் சுருக்கமா சொல்றோம். இருமை வகதிரிந்து இம்மை மறுமை என்றும் பிறப்பு வீடு என்றும். இப்போ ஒரு துறவு மேற்கொள்ள வேண்டும் என்றால் நோக்கம் எதுக்கு நீ துறவு மேற்கொள்ளனா? ஜென்மத்தை கடை தேற்ற வேண்டும். ஜென்மத்தை கடை தேற்றதுக்கு என்ன உபாயம்? என்ன? இயற்கையின் கூறுபாடு அறிய வேண்டும். இயற்கையின் கூறுபாடு ஏன் அறிய வேண்டாம்? அது நம்முள் எப்படி இயங்குது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அறிந்து கொள்ள வேணும்னா, அதோடைய இயல்பே வினாடிக்கு வினாடி நம்மை காப்பது போல் காத்து நமக்கு நரதரை மீட்பை உண்டு பண்ணி சாகடிப்பதுன்னா சாகடித்து விடும். அந்த இயற்கையை நாம் உணர்ந்து, அந்த இயற்கை எப்படி இருக்கு? பிறப்பு வீடாக இருக்கு. வீடு என்பது மோட்சம், முத்தி. எல்லா உயிரும் பிறக்கலாம், எல்லோரும் பிறக்கிறார்கள், இறந்து போவார்களே. இறப்பில்லாத ஒரு மார்க்கம், அதுதான் உயர்ந்தது. அந்த வாய்ப்பை யார் பெற்றாலும் அவனுடைய பெருமைக்கு எல்லையே இல்லைன்னா. இருமை வகை தெரிந்து, இருமை என்பது இந்த பிறப்பு அந்த பிறப்புன்னு சொல்லலாம். இருமை என்பது பிறப்பு வீடு மோட்சம். பிறந்தால் அவன் மோட்சகதி அடைய வேண்டும். பிறந்தவருக்கு மோட்சகதி தேட வேண்டும். பின்களையும் முன்களையும் சேர வேண்டும்னா வள்ளுவர் அகத்தியர் சொல்வார், பிறந்தால் மோட்சகதி தேட வேண்டும், இனி பிறக்கக்கூடாது, சாகாமல் இருக்க வேண்டும்னா. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார்.